அம்மா அம்மா அது வந்துமா ஏதாவது கல்யாணம் ஏதாவது இருக்காதம்மா, நம்ம எங்கேயாவது போய் நல்ல சோறு சாப்பிடலாமா? ஏதாவது ஒருத்தவங்க பத்திரிக்கை வச்சிடக்கூடாதே, போதும் இந்த ஆயாலும் மோலும் உடனே கிளம்பிடுவாங்க. எதுக்கு மொய் வைக்க வாளுங்களா? அது வைக்க மாட்டாங்க. போய் நல்லா நாக்க தொங்க போட்டு மூக்கு பிடிக்க தின்ட்டு வருவாளுங்க. அதுக்கு தான் அம்மா கறிக்கிட்ட வந்து மவ கறி கேட்கறது. போய் ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு ஸ்ட்ராங்காக குடிக்கலாம். ஜோ ஹார்லிக்ஸில் இருங்க டப்பாவில் ஹார்லிக்ஸே காணுமே. இது யார் எடுத்து தின்னுருப்பா? வேற யார்? இந்த நாற்று தான் தின்னுருக்கோம். கண்டுபிடிப்போம் இந்த ஹார்லிக்ஸை யார் தின்னான்னு. சரி சரி எத்த நான் போய் ஹார்லிக்ஸ் திந்துச்சிட்டேன், எனக்கு வாங்கிட்டு வரத்தேன். சரி இந்த ஹார்லிக்ஸில் கொஞ்சமாக நல்லா உப்பை போட்டு கலக்கி வச்சுருவோம். அப்புறம் தெரியும் இதை யார் திங்கிறாங்கிறத அப்போ தான் கண்டுபிடிக்கலாம். நம்ம கலக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம நைஸாக போயிடுவோம் அந்த பக்கம். ஐயோ இது என்னடா அத்தை போய் ஓம்பிட்டு கிடக்குறாங்க. அத்தை என்ன தேய்ச்சி? அப்போ அந்த ஹார்லிக்ஸ் தின்னி நாற்று கிடையாதா? நான் அத்தை நீங்கள் தான் அந்த ஹார்லிக்ஸை திருடி தின்னுருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டா பார்த்தீங்களா? மாட்டிக்கிட்டீங்க இன்னைக்கு. இப்படி தான் 14 திருடன்னு ஒரு நாள் பிடிபடுவான்னு அதனால சொன்னாங்களாக்கா. ஏக்கா வரேன். அது வந்துக்கா நேற்று உங்கள் மாமியார் அந்த போய் வேத்து வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சுக்கா. என்னன்னா என் மருமவை சோறே போட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அங்கே பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் அந்த அக்கா கேட்டுச்சு, ஏன் உன் மகன் காசு பணம்லாம் கொடுக்குறது இல்லையான்னு சொல்லி கேட்டுச்சு. அவன்லாம் நிறைய காசு பணம்லாம் கொடுக்குறான், எங்கே இவ ஆக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி உனக்கு குறை பேசிக்கிட்டு இருந்துச்சுக்கா. அதுக்கு இல்லைக்கா அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்துச்சுக்கா. ஏக்கா நேற்று கூட நீ கருவாட்டு குழம்பு சோறுலாம் வச்சு செஞ்சியா, ஆனால் அந்த அம்மாவுக்கு நீ சோறே போடலையாம். கரெக்டாக்கா? கருவாட்டு குழம்பு தானே உங்கள்கிட்ட நேற்று வச்சியா? அந்த அம்மா வந்து சோறு கேட்டுச்சா, நீலாம் கருவாட்டு குழம்பு வச்சுட்டு சோறே போடலையா அந்த அம்மாவுக்கு சொல்லிச்சு. இல்லைக்கா சரி விடு வா மாமியா, எங்கே போய் குறை பேசினா எனக்கு என்ன, உனக்கு இல்லாது எனக்கு என்ன, போக்கா. என்னக்கா நேற்று சம்மந்தி அம்மாலாம் வந்துருந்துச்சு, என்ன தடபடலாம் இருந்தா? சரி மவளை பார்க்க வந்தாங்களே, ஏதாவது நகை நட்டு எதுவும் கொண்டு வந்தாங்களா இல்லை சும்மா கை வச்சுக்கிட்டு வந்தாங்களா? சரி என்ன அந்த பழம் ஏதாச்சும் ஸ்வீட்டுக்காரன் வேண்டியது கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஏக்கா என்னமோ உன் மருமகளுக்கு பட்டா அது உனக்கும் தானே பெருமைங்கிறதுக்கு நான் கேட்டேன். உன் பெருமையை கேட்க போய் எனக்கு எதுக்கு இந்த? சரி விடு அந்த மீனாக்கா என்ன கூப்பிட்டுருக்குது, நான் அங்கே போகிறேன். அந்த ஆனால் அந்த அக்காலாம் நம்ம கேட்டோம்னா அப்படியான்னு அவ்வளோ ஆர்வமாக கேட்கும். எனக்கு அடுத்த கதையெல்லாம் பேசுறதுக்கு ஆர்வமாக இருக்கும் தெரியுமா. அவங்க அடுத்து அந்த வீடு இந்த வீடுன்னு கேட்பாங்க. எல்லாத்து வீட்டு கதையும் நான் அவ்வளோ ஆர்வமாக சொல்லுவேன் தெரியுமா. எனக்கே ஆசையாக இருக்கும் அந்த அக்காட்ட போய் குறை பேசுறதுக்கு. உங்ககிட்ட வந்தாலே ஏன்டா நான் இது போக்க நான் வரேங்க்கா. உனக்கெல்லாம் அடுத்தவங்க கதை இன்ட்ரெஸ்டாக கேட்க தரல. ஏக்கா நான் எப்போ வந்தேங்கிறது இருக்கட்டும். நேற்று என்கிட்ட ஒரு பால் பாக்கெட் வாங்கினியாக்கா, அப்புறம் தரேன்னு நான் கொடுக்கவே இல்லையாக்கா. எப்பக்கா தருவேன்? அதுக்கு இல்லைக்கா, எனக்கு டீ போட்டு குடிக்கலான்னு இருந்துச்சு. தலைவலி. சரி விடு, அது அப்புறம் கொடு. இப்போ பால் இருந்தால் டீ போட்டு கொஞ்சம் கொடு. நேற்று நீ பால் பாக்கெட்டே கொடுத்தேனாக்கா, இப்போ என்ன ஒரு டம்ளர் டீ கூட கொடுக்க மாட்டியா நீ? இனிமேல நீ கேட்டினாக்கா உனக்கு அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட நான் தரமாட்டேன். நீ வாங்கினது தானேக்கா சொன்னேன். நான் அதெல்லாம் பாரு, நான் போனேன் அந்த வழியா. அப்போதான் எங்கே வந்துட்டு போறேன்னு கேட்டுச்சு. அப்புறம் நான் சொன்னேன் அந்த அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன் அந்த அக்கா வீட்டில் எதுவும் பிரச்சனையா மாமியா மருமகளுக்குன்னு கேட்டுச்சு. அப்புறம் உங்க பிரச்சனையை சொல்றதுக்கு எப்படி சொல்றதுன்னு மலைச்சிட்டு தான் பால் பாக்கெட் கேட்டுச்சு கொடுக்க வந்தேன்னு சொல்லி நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி தெரியுமா. சரி எனக்கு என்ன போ, இனிமேல் எங்கே கேட்டாலும் உன் பிரச்சனையும் உன் மருமக பிரச்சனையை நான் சொல்லி வச்சிடறேன் போ. ஏக்கா என்னக்கா நேற்று உன் மருமவ என்னமோ ஒரு குழம்பு ஒன்று வச்சிருக்கிறேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, ஊற்றி சாப்பிட்டேன். அது என்ன யாக்கா உனக்கு பிடிச்சிருச்சாக்கா? அது என்ன குழம்பாட்டமாக இருக்குது? அது ரசத்துக்கும் சேர்த்து இல்லை, மோர்லையும் இது இல்லை. என்னக்கா ஒன்றுமே இல்லை, சப்புன்னு உப்பு இல்லை, காரம் அப்படி இப்படிலாம் இதெல்லாம் தின்னு. ஏக்கா உனக்கெல்லாம் என்னக்கா நல்லா சொன்ன என்னன்னு தெரியாதாக்கா? அப்பா அவெல்லாம் கருவாட்டு குழம்பு வச்சா 7 வீட்டுக்கு மணக்கும். ஒரு வாரத்துக்கு நாங்களாம் வச்சு சுண்ட வச்சு சாப்பிடுவோம் தெரியுமா. சரி என்னமோ நீ உன் மருமவளாச்சு நீயாச்சு. அந்த நேற்று கொடுத்த சூப்பு குழம்பு அந்த குழம்பு நீயே வச்சு டம்ளரில் ஊற்றி குடி, எனக்கெல்லாம் ஒன்று வேணாம். சரி நான் போயிட்டு வரேன், நீயாச்சும் மருமவளாச்சு.
இந்தடி தூங்கி தூங்கி உழுந்துக்கிட்டு ஒரு வயசுக்குள்ளே இப்படி இருந்தால் எப்படி? நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே போனாக்கா மாமியா மொத்த போகுது, நேரத்துக்கு எந்திரிச்சு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கணும், கொடுக்கலன்னா அங்கே உள்ளவங்களாம் பேசுவாங்க. அந்த அம்மாவோட சிண்டு என் கையில என்கிட்ட வாழ ஆட்டினாங்க, வாழ போட்டு நறுக்கி வேணும். என் கையில யாரும் சண்டை கிடையாது. மாமியா யாருமே தரல. என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன டீ காஃபிலாம் போட்டாச்சா? சரி சரி சரி. டிஃபன் செஞ்சாச்சா? என்ன செஞ்ச டிஃபனு? சரி சரி சரி. அப்புறம் மதியானத்துக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கிற? சரி சரி, இந்த பயம் இருக்கட்டும். என்ன நம்மகிட்டலாம் வாழாட்ட வேலை இருக்கக்கூடாது. வாழாட்டினா விட்ட நறுக்கிடுவேன். ஏன்னா சிண்டு என் கையில் கிடச்சிச்சின்னு சொல்லட்டி போட்டுருவேன். அதனால் நம்மகிட்டலாம் எப்படி இருக்கணுமோ அப்படி அடங்கி உடங்கி இருக்கணும். அவங்க அம்மா வீட்டில் எப்படி வேணாலும் தூங்கிட்டு இருக்கலாம். இங்கெல்லாம் வந்து உன் சௌரியத்துக்கு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதா? இங்கே என்னோட வீடு என் ராஜ்யம் தான். புரியுதா? சரி. இந்தடி என்னடி பண்ணுற? என்ன தூங்குற? இப்போ மணி என்னாச்சு பாரு, 6:30 ஆயிடுச்சு. இப்போ தான் நான் பெட்லேருந்து உன்னை எழுப்பி கொண்டு வந்தேன். வெளியில் போய் சேரில் உட்காந்து தூங்குற கத்தி எனக்கு தொண்டை தண்ணி தான் வத்தி போகுது. எனக்கு பாரு அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகுது. நான் போய் ஒரு காஃபியாச்சும் போட்டு குடிக்கிறேன். என்ன பண்ணுறது? உன்கிட்ட வந்து கத்தவே முடியல. இனியா இவ்வளோ தூங்கி ஏன்டி ஸ்கூலில் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்? நீ ஸ்கூல் டேஸ்லாம் சே இவகிட்ட கத்தவே முடியல. இன்னும் வேறு சோறு வேறு ஆக்கணும். ஒரு பக்கம் அடுப்பில் வேறு அங்கே இருக்குது. என்னம்மா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுமா, சமைச்சிட்டியாம்மா? நான் என்னங்க பண்ணுறது? உங்கள் மவளை எழுப்புறதுக்கே நான் கற்று எனக்கு அங்கே சரியாக இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? என்னால் அவளை எழுப்பவும் இல்லை, அடுப்புலையும் வேலை கிடக்குது. நீங்கள் ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு நோய்ங்கிறீங்க. சொல்லுங்கள். பண்ணிட்டு இருக்கிற ஏன் என்ன கண்டுபிடிப்பை பற்றி பேசிட்டு இருக்கிற? காலையில் நேரம் அது உங்க அடுத்து பாவம் டிஃபன் செய்யுது, மதியானம் சாப்பாட்டுக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரியே பண்ணினா உங்ககிட்ட ஒரேடி என்ன எல்கேஜி பிள்ளையா? நீ 12th போற இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி பாஸ் ஆகுவா? என்ன சொல்லிட்டே இருக்க, தூக்கி உழுவுது. என்னடி ஏன்டி இப்படி தொலை பண்ற? என்னடி கொடுத்துருக்காங்க? என்னடி ஸ்கூலுக்குலாம் எதுக்கு போவ? சரி இந்த சிம்பிளான கணக்கு தெரியல. ஸ்கூலுக்கு எதுக்கு போற? போய் அங்கே என்ன தான் பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே பிள்ளைங்க வாயை பார்த்துக்கிட்டு அப்படியே போர்டில் என்னமோ அப்படியே படம் வரைகிற மாதிரி இருக்கும் உனக்கு பார்க்கும்போது. ஸ்கூலுக்குலாம் போற பேசாம வீட்டில் இருந்துக்கேன் நாளையிலேருந்து. குச்சி எடுத்துட்டு வராது சரி வராது. நீ இல்லையா ஒன்று சொல்ல இந்த எதுக்கு அழுகுற? கணக்கு போடுறதுக்கு தெரியல, விளையாட போகிறது மட்டும் கேட்க தெரியுது இல்லை, பர்மிஷன் கேட்டு விளையாட போக தெரியுது இல்லை, அது மாதிரி கணக்கு தெரியணும். ஒரு பாடத்தில் கூட நீ வந்து படிக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. இப்போ பாரு எனக்கு வீட்டு வேலை கிடக்குது. அடுத்து உங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்துருவாரு, பாட்டி ஒன்று உட்காந்துருக்கு ஓரமாக, அதுக்கு வேறு சோறாக்கணும். இல்லைன்னு வச்சுக்க நேரத்துக்கு மாத்திரை போலாம் மயக்க மாட்டு வந்துருச்சுன்னா அது வேற எல்லாரும் என்ன குறை. எனக்கு தாண்டி தலைவலி உன்னையால. இப்போ சாமி ஸ்கூலுக்கு போகிறத நின்னுக்க. சரி விடு அங்கேயே போய் கேட்டுக்க விடு. ஏமா யார் வந்தாலும் யாரும் நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்களா? சரி நான் போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் யார் வந்துருக்குறீங்க? என்ன வேர் இஸ் யஷ்ரோஸ் ஹவுஸ்? அது பாருங்களேன் பக்கத்து வீடு, அதான் இந்த வீட்டுக்கு அடுத்த வீடு. அங்கே தான் யஷ்ரா வீடு. தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே. படிக்க வச்சு காசை கையாட்டி உன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு அனுப்புனா எல்லாம் கற்று காய்ச்சிட்டேன். ஆனா ஒண்ணுத்தையும் கற்றுக்கல. அவரு இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசுறாரு. நீங்க பக்கத்து வீடு கூட உனக்கு பக்கத்து வீடுங்கிற. ஆனா நெக்ஸ்ட் டைம் கூட நான் சொல்ல தெரியல என்னதான் பண்றோம், காசு தான் கையாட்டி போறேன். அம்மா நிப்பாட்டுங்க வேணாம். keep quiet. object subject verb noun tense past tense perfect tense simple present tense past tense perfect tense. அத்தோடி என் மகன் எவ்வளவு சூப்பரா இங்கிலீஷ் பேசுறா. இது அவகிட்ட தசபுசுன்னு பேசிருக்கலாம்ல. எனக்கே வந்து நினைச்சா பெருமையா மகனே. அம்மா போதுமா என்னால தாங்க முடியலம்மா. ஏமா போன சந்தோஷம் தானேம்மா? நானும் நல்லா கற்றுக்கிட்டோம்மா. மா நான் டிப்ரெஷனாக இருக்கிறேம்மா. போ அம்மா டிப்ரெஷன் என்னம்மா? டூரிஸ்ட் பிளேஸ் அம்மா. அம்மா உனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ இந்த அம்மா வழியே நான் டிப்ரெஷனுக்கு போயிடுவானாட்டுக்கு. ஐயோ இந்த அம்மாவுக்கு புரியவே இல்லை. சரி நம்ம அம்மாவை புரிய வைக்கவும் முடியாது. நம்ம இதோட கம்முன்னு போய் ஓரமாக அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருப்போம். அக்கா இல்லை இல்லைம்மா இல்லைக்கா அம்மாலாம் ஒன்றும் திட்டல.
சரி அப்பா திட்டினாரா? அப்பா குணம் தெரியும்ல, எதுக்கு வருத்தப்படுறது? அக்கா யாருமே திட்டலக்கா. அப்புறம் என்னடி பிரச்சனை? அது வந்துக்கா அப்பா வந்து அம்மாட்ட பேசிட்டு இருந்தாங்க. இது மாதிரி உனக்கு லேப்டாப் வாங்கி தர சொன்னாங்களா, நானும் போய் சண்டை போட்டேன். எனக்கும் லேப்டாப் வேணும்னு சொன்னேன். அதுக்கு தான் சொன்னாங்க அவள் காலேஜ் போகிறா, அவளுக்கு வாங்கி தருவேன், உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்களா. அதனால் அவளுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தா நான் கோச்சிக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன்னு சொன்னாக்கா. அப்புறம் பார்த்தோன்னா அப்பா சண்டை போட்டு கோவத்தில் கையில் இருந்த பேக்கை தூக்கி போட்டுட்டு யாருக்கும் லேப்டாப் இந்த வீட்டில் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கக்கா. கடைசியில் என்னால் உனக்கும் லேப்டாப் இல்லையாட்டுக்குக்கா. ஆமாடி, அப்பா எனக்கு லேப்டாப் வாங்கிடுறேன்னு சொன்னாரு, அதுக்கும் வட வச்சாச்சு. இப்போ நீ எதுக்கு அழுகுற? நான் தானடி அழுகுறேன். வாயை மூடி. ஓக்கா ஐயோக்கா அது வந்துக்கா என் மவன்க்கா அந்த ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணனான். கேட்டதுக்கு ஃப்ரெண்டு சொன்னாக்கா. என்கிட்டக்கா மூஞ்சி கொடுத்து பேசி 4 நாள் ஆகுதுக்கா. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட தினம் 4 மணி நேரம் பேசுவாங்க்கா. இந்த பிள்ளைக்கா அவ்வளோ பாசமாக இருப்பான். கொஞ்சமும் பெருசானதுக்கப்புறம் கேட்பேன், தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டதுக்கு, வேண்டாம்மா நான் உன் கூட தான் இருப்பேன், நான் கல்யாணம் பண்ணால் வந்தவன் பிரிச்சிருவான், அப்படி வேணான்னு சொன்னான். இப்போ அந்த பையன் பாருக்கா, அந்த பொண்ணை எப்படி தான் அந்த பொண்ணு வளைச்சி போட்டாலும் என் பையனுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. அந்த பொண்ணு தாங்க வளைச்சி போட்டுட்டா. அவனுக்குக்கா நல்ல பொண்ணா பாட்டு நானும் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணணும், சிறப்பாக தாய் பிள்ளைங்களுக்கு முன்னாடி பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனாச்சுக்கா இப்படி பண்ணிவிட்டாங்க அந்த பையன். இப்போ வர்றவ எப்படி இருப்பாளோ, நல்ல குணமனமாக பேசுவாளோ, குடும்பத்தை அனுசரித்து நடத்துவாளோ, இல்லை சோறாக்க தெரியுமா, குழம்புக்க தெரியுமா, யானைகள் தெரியுமா, வீடு கொடுத்துருமானே தெரியலையாக்கா. தெரியாத பிள்ளைய கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க. அப்படியா? இந்த கால பிள்ளைங்கலாம் அப்படிதான். உன் வீட்டில் நடக்கிற மாதிரி மட்டும் அழுவாதுக்கு, எல்லாருக்கும் அப்படிதான் நடக்குது. உடுக்க கவலைப்படாத. எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. சரிம்மா, உடம்பு